ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிக்கா ஆசைப்படம் வந்து என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். முத்து எல்லா விஷயமே கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்லர் அம்மா யாருன்றது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்ருக்காங்க. ரோஹிணி யார், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது முத்து இருந்துட்டு இந்தமாரி பார்லர் அம்மா எல்லா கேடி வேலையுமே அவங்க தான் செய்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல பார்லர் அம்மா இந்தமாரி அப்பா அம்மாவை ஏமாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு இந்தமாரி அவங்க பணக்கார குடும்பமே கிடையாது. அவங்க மாமாவும் மலேசியாவில் இல்லை, அவங்க அப்பாவும் ஜெயிலில் இல்லை, அவங்களுக்கு அம்மா ஒரு பையன் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே ஏமாற்றிட்டு இருக்காங்க. பார்த்தியா பார்லர் அம்மா கேடி வேலை வந்து பார்த்தியா இந்த பார்லர் அம்மான்னு நினச்சி கூட பார்க்கல இது இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பணத்தை எதுக்காக வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இந்தமாரி யாரோ லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் முன்னாடி, அவங்களுக்காக தான் 2 லட்ச ரூபா வாங்கினாங்களாம் பணத்தை மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு பார்த்தியா உங்கள் அண்ணாவை நல்லா ஏமாற்றிட்டுருக்க ரோஹிணி ஏமாற்றிட்டுருக்காங்க பார்த்தியா, நான் நினச்சி கூட பார்க்கல ரோஹிணி இந்தமாரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மீனா கேட்டுட்ருக்காங்க. அதுமாதிரி முத்து வந்துட்டு பார்த்தியா எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, நான் இது போயிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் நான் விட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மீனா வந்துட்டு இருங்க ஆல்ரெடி இப்போ ஒரு விஷயம் போயிருக்குது, இப்போ போய் சொல்லி தேவையில்ல பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுமாதிரி இல்லை அந்த உண்மை விடு, அதுனா கூட நம்ம சொல்லிடக்கூடாது தான், ஆனால் இந்த விஷயம் பணம் தான் ஏமாற்றினாங்க சரி விடு, அதுக்காக அவன் அப்பாவையாக இருந்தாலும் அதுக்காக வாழ்க்கையெல்லாம் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரோஹிணி அவங்க அம்மாவை அவங்க பையனை எல்லோரும் போயிட்டு விசாரித்து நீ உங்கள் குடும்பமே சேர்ந்து ஆக்டிங் பண்ணி எல்லாம் எங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே டென்ஷனாகி கத்திட்டு வந்துட்டு, அப்புறம் ரோஹிணிக்கு அவங்க அம்மா உடனே ஃபோன் பண்ணி இந்தமாரி முத்து வந்திருந்தான், முத்துக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல்ரெடி ஆன்ட்டி எம்எல் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்கம்மா, இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட்